நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நேற்று பண்ணதை அப்படியே கண்டினியூ பண்ணி இதை வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த கன்சோல்லாம் போகிறதுக்கான காரணம் தெரிஞ்சால் சரிதான். ஓகே, இப்போ நம்ம இந்த வேரியபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா, இப்போ அகைன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் நேமில் வந்து 3 கேரக்டர் தான் இருக்கணும், அதே மாதிரி இதில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும், அதே மாதிரி இதில் சம்திங் ஏதாவது கேரக்டர் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கு நம்ம இது எப்பயுமே இதையே எடுத்துகிட்டு போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி நேம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, எங்கே வேணாலும் இதை கால் பண்ணாலே போதும், இதனுடைய வேல்யூ வந்துடும். அதனால எப்பயுமே நீங்கள் கோடிங் பண்ணும்போது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம்னு கால் பண்ணால் எனக்கு இந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூ வரும். ஓகேங்களா? சரி, வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இதை எடுத்துகிட்டு வந்து console.log வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூ எதுவுமே இல்லை, இப்போ வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இப்போ இல்லாத டைம்ல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்றது வேணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லேபிள் ஒரு ஸ்பேன். ஓகேங்களா? நேம் இஸ் ரெக்யூர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இது எனக்கு எப்பவுமே வேணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி எம்டியா இருக்கும்போது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு வேணும். ஓகேங்களா? வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது ஷோ பண்ணக்கூடாது. எம்டியா இருக்கும்போது இது வேணும், வேல்யூ இருக்கும்போது எனக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அப்ப எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு அப்படின்றத இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டைல் கொடுத்து டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்து ஸ்டைல் கொடுத்து டிஸ்பிளே நன். இது இப்ப போயிடுச்சு. எப்ப வரும் அப்படின்னா இங்க வேல்யூ இல்லை அப்படின்னா வர வைக்கும், வேல்யூ இருக்கு அப்படின்னா வரணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வேல்யூ இல்லை வரல, இப்ப வேல்யூ இருக்கு அப்பயும் வரல, 2 டைமும் அது வரல. ஏன் வரல அப்படின்னா நம்ம அதை கால் பண்ணல, டிஸ்பிளே நன்னு சொன்ன நம்ம அதை பிளாக் பண்ணி விடல, அதாவது ஷோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலையை பார்க்கணும். இப்ப ஐடியை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமை எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கிறது சேஞ்ச் பண்றது அப்படின்னா கண்டிப்பா இந்த இதுக்குமே ஒரு ஐடி அப்படின்றது கண்டிப்பா வைக்கணும். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணிக்கலாம், நேமோட எரர். அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்தது இமெயிலுக்கு இமெயில் எரர். இப்ப இந்த ஐடியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இன்புட் டைப்ல அதுக்கு அசோசியேட்டடா இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நேம் எரர் வச்சு நான் இங்க என்ன எடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலை மட்டும் எடுத்துக்க போறேன். ஓகேவா? இது என்ன செய்யறேன் அப்படின்றது மட்டும் பார்க்கணும். இப்போ நேம் எரர்னு இருக்கு, இந்த நேம் எரர்ல இருந்து ஸ்டைலை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்றேன் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா இஃப் எல்ஸ் இஃப் ஓகேங்களா ஸ்விட்ச். ஓகே, இது எல்லாத்தையுமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அது என்ன இஃப் எல்ஸ்? நார்மலா இஃப் எல்ஸ்னா என்ன மீனிங் யாருக்கா தெரியுமா? இதுவா இருக்கணும் இல்லனா அதுவா இருக்கணும். இருக்கு இல்லன்னு புரியல. இருக்கு இல்ல இருக்கு ஆனா இல்ல. ஓகேங்களா? சோ அதேதான் இஃப் எல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இருக்கு ஆனா இல்ல. ஓகேங்களா? நான் ஒரு கண்டிஷன் சொல்ல போறேன், அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓகே, அப்படி இல்லைன்னா நாட் ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதனுடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் நீங்க என்ன கண்டிஷன் சொல்றீங்களோ அது நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ், பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ், அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அது தப்பே கிடையாது.
இப்போ பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு இங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க இங்க கொடுக்க போறீங்க. அந்த கண்டிஷன் பாஸ் ஆகல அப்படின்னா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்க போறீங்க, அந்த கண்டிஷன் பாஸ் ஆனா ஒரு சில விஷயத்தை ஷோ பண்ண போறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவா ஒரு கண்டிஷன் ஷோ ஆக போகுது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கண்டிஷன் என்ன அப்படின்னா உன்னுடைய ஏஜ் 18க்கு மேல இருந்துச்சுன்னா, ஏஜ் 18க்கு மேல இருந்துச்சுன்னா என்னன்னா எலிஜிபிள் யாருதான் கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம். எல்ஸ் நாட் எலிஜிபிள் டு vote அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துடும். ஏஜ், அதாவது நான் கொடுக்க போகிற ஏஜ் வேர் ஏஜ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏஜ் 18க்கு மேலே இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள் டு ஓட். இப்போ நான் 18னே கொடுக்குறேன். இப்போ எலிஜிபிள் டு ஓட் வருமா இல்லை நாட் எலிஜிபிள் டு ஓட் வருமா? நாட் எலிஜிபிள் டு ஓட் தான் வரும். ஆனா கண்டிஷன் படி 18 வயசு இருந்தாலே எலிஜிபிள் டு ஓட் தான வரணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரேட்டர். ஓகேங்களா, இது பேரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஓகேவா, 18 இல்ல அதுக்கு மேல, இது கண்டிப்பா 18க்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதா இது. கரெக்ட் தானே? கரெக்டா தப்பா? ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னா கண்டிப்பா 18க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த கண்டிஷனே தப்பு. ஓகேங்களா, இப்படிதான் போடணும். 18 வயசோ இல்ல அதுக்கு மேலேயோ இருந்தாலும் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வரும். இதை ஏன் நம்ம இதுலயே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆன் கிளிக் எழுதி வச்சிருக்கோம். ஓகே, ஏஜ் ஈக்குவல் டு 18. கண்டிஷன் நான் சொல்றேன். ஏஜ் 18க்கு மேல இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள் டு ஓட். ஆன் கிளிக் பண்ணும்போது 18 வயசுன்றது இதுல போய் செட் ஆகும். இப்போ இது இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீ என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது இங்க இருக்கும். இப்போ என்ன வருதுன்றதை செக் பண்ணுவோம். நாட் எலிஜிபிள் டு ஓட். 18 வயசு இருந்தாலே எலிஜிபிள் தாயா அப்படின்றதுக்கு நீ இந்த மாதிரி கொடுக்கணும். 18 வயசு இல்லைன்னா அதுக்கு மேல அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எழுதல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் 15 அப்படின்னு போடுறேன். இது எலிஜிபிளா வருமானா வராது. அப்ப நமக்கு இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்கும். இஃப் எல்ஸ் அப்படின்றதுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ரெண்டுமே நமக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, இது ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒண்ணு இப்படி இருக்கும் இல்லைன்னா அப்படி இருக்கும். ஓகேங்களா, சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இஃப் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கண்டிஷன் எடுத்துருமே. இஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா, ஓகேங்களா, ஒரு புள்ளி இருந்தாலும் இருக்கிறதா தான் மீனிங். இஃப் ஃபர்ஸ்ட் நேம் இருந்தா ஃபர்ஸ்ட் நேம் எஸ் னு போடணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நேம் நோ அப்படின்னு போடணும்.
ஃபர்ஸ்ட் நேம் நோ, கரெக்டா? இல்லன்னு வருது. ஃபர்ஸ்ட் நேம் எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பேர் தான் இந்த கண்டிஷனுடைய இது எக்ஸ்பிளனேஷன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல ஏதாவது ஒரு புள்ளி இருந்தாலும் உள்ளார போயிடுது. பாருங்க, ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கிறேன், எஸ். ஏன்னா ஒரு டாட் அப்படின்றது இருக்கு அப்படின்னா இது இந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு புள்ளி கூட இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும், நோ கண்டிஷன் வரும். எத்தனை பேருக்கு புரியலன்னு மட்டும் பேசுங்க. ஓகே, இளையராஜா. ஓகே, என்ன புரியல ராஜா? அண்ணா இன்னொரு ஆனா அது முதல் தூக்கம்டா. புரியல. ஃபர்ஸ்ட் அந்த ஏஜ் போட்டீங்களா? ஆமா, அது ஓகே புரிஞ்சுதுண்ணா. இப்ப அந்த நேம் தானா, அது இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் நேம்ல ஏதா இருக்கா? ஃபர்ஸ்ட் நேம்ல ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? நோ அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் நேம்ல நான் ஒரே ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம்ல இங்க ஒரு டாட் இருக்கு, அப்ப எஸ்ன்னு வருது. இதுதான் அந்த கண்டிஷன். ஓகேவா? இஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ஏதாவது ஒரு டாட் இருந்தாலும் உள்ளார வந்துடுது, எஸ் கண்டிஷன் வந்து. எதுவுமே இல்லைன்னா நோ கண்டிஷன் வந்து. இப்போ புரியுதா இல்லையா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம், இஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தாலும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி நாட் அப்படி போடுவோம். ஓகேங்களா? முன்னாடியே ஒரு எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள் ஒன்று போடுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்ல ஒண்ணுமே இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கண்டிஷனை மாத்தி எழுதுற மாதிரி இருக்கும், நோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம்ல ஒண்ணுமே இல்லைன்னா நோ சொல்லு, அப்படி இருந்துச்சுன்னா எஸ் சொல்லு. அதனாலதான் நான் அதை சொல்லலை, டைரக்டா இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இன்னுமே திரும்ப ஒரு டைம் சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நோன்னு வருது, ஏன்னா எந்த ஒரு கேரக்டரும் இங்க இல்லை. இப்போ வெங்கி சம்திங் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம்ல சம்திங் ஒரு இது இருக்கு, எனக்கு இங்க எஸ் அப்படின்றது இங்க வந்துடுச்சு. ஓகேவா? இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டிஷனை ஹேண்டில் பண்ண போறோம். என்ன கண்டிஷன் ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா யாராவது த்ரோ பண்ணணும். என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நேமை ஷோ பண்ண போறோம். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நேம் இல்ல அப்படின்னா என்ன விஷயத்த ஷோ பண்ணணும் அப்படின்னா, இல்ல அப்படின்னா இந்த நேம் எரரை ஷோ பண்ணணும். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி நேம் எரர்ல வேல்யூ எனக்கு தேவையில்லை, ஸ்டைல் தான் வேணும். ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போறேன். ஸ்டைலை என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா, ஆல்ரெடி டிஸ்பிளே நன்னு இருக்கு, இப்போ நான் பிளாக்னு பண்றேன். பிளாக் பண்ணா அடுத்த லைன்ல ஓடிடும் கூடவே இதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட். எப்படி வந்துச்சு அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல ஒண்ணுமே இல்லை, அதனால வந்துச்சு. இப்ப பாருங்க, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இப்போ கொடுக்குறேன், எஸ்ன்னு வருது. அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ல வேல்யூ இருக்கு, அதனால எனக்கு அந்த விஷயம் காட்டல. பாத்தீங்கன்னா நேம் எரர் எப்ப டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத போது தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் இப்படி பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் வந்து இந்த கலர்ல, எனக்கு ரெட் கலர்ல வேணும் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக் பண்ணும்போது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கலர் ரெட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் தானே ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட். அகைன் நீங்க இங்க கேரக்டர் கொடுத்துட்டு சம்திங் உங்களுடைய வேல்யூ கொடுத்துட்டு நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அது ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட்னு காட்டும். ஏன்னா அதான் வேல்யூ கொடுத்துட்டுமே அது ஏன் போகல அப்படின்னா நம்ம எல்ஸ் கண்டிஷன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இஃப் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணவே இல்லை. அப்போ இஃப் கண்டிஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு
அகைன் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ப்ளே நன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை வருது. கொடுத்துட்டேன். இப்போ இது எந்த கண்டிஷன் போயிடுது அப்படின்னா இஃப் கண்டிஷன் போயிடும். அப்ப நமக்கு டிஸ்ப்ளே நன் அப்படின்றது வந்துடும். என்னப்பா வேல்யூ இல்லைன்னா வரும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஓடி போயிடும். புரியுதா புரியலையா? உங்களுக்கு ஒரே லைன்ல வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளே வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிறது இந்த நேம் எரர் அப்படின்ற ஐடிக்கு நான் ஸ்டைலை ஆட் பண்றேன். எப்ப ஆட் பண்றேன் அப்படின்னா வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா ஆட் பண்றேன். வேல்யூ இருந்தா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். வேல்யூ இல்லை அப்படின்னா ஆட் பண்ணக்கூடாது, டிஸ்ப்ளே நன், அதாவது அகைன் உன்னுடைய பழைய ஸ்டேட்டுக்கே போயிடு அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா புரியலையா? பிரசாந்த் ஓகேண்ணா புரியுதுண்ணா. ஓகே, சிம்பிள். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஹேண்டில் பண்ண போறீங்க. என்னவா பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். நீங்க பெருசா சுவிட்ச் கேஸ் நெஸ்டட் இஃப் அதுக்கெல்லாம் போதும் இல்லை. இஃப் எல்ஸ் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறீங்க. இருந்துச்சு அப்படின்னா ஏதோ இன்னொரு எலமெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம சப்போர்ட்டிங் எலமெண்டா ஒரு ஸ்பேனை ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டா போதுமானா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் என்ன எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண போற, இதனால என்ன எலமெண்ட்டுக்கு இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பேனுக்குமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு ஐடியை செட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட், ஐடி நேம் எரர். ஏன்னா அது எரர் வந்து அந்த நேமுக்காக வச்சிருக்கிறது, அதனால அது அங்க வந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இமெயிலுக்கு போயிடும். இப்ப இமெயில் இவரை எடுத்துருவோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இன்னொன்னு ஆட் பண்ணணும். இதை காப்பி பண்ணிடுவோம், இங்க பேஸ்ட் பண்ணிடுவோம். இங்க இமெயில் எரர்னு ஒன்று போடுவோம். இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு போடுவோம். டிஃபால்ட்டா இமெயில் எரர் வந்து காட்டாது. கரெக்டா? எப்ப எனக்கு அதை காட்டணும் அப்படின்னா இமெயில்ல வேல்யூ இல்லைன்னா அப்படின்னு காட்டணும். அப்ப அகைன் ஒரு இஃப் இமெயில்ல வேல்யூ இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேல்யூ இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷோ பண்ண போறேன். இந்த எரரை ஷோ பண்ண போறது இல்லை, இது நேமுக்கானது. இமெயில் எரர் எங்க, இமெயில் எரர், இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு இருக்கா. இதை எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணணும். ஏன்னா அதே டிசைன் தான். இஃப் இமெயில் இருந்துச்சுன்னா அந்த இமெயில் எரரை நன் பண்றேன், அதை கம்ப்ளீட்டா ஹைட் பண்றேன். இல்ல அப்படின்னா ஷோ பண்றேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்றேன். போயாச்சு. ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படியே காட்டும். இது கொடுத்தாதான் இது இங்க இருந்து மூவ் ஆகும். கரெக்டா? ஈஸியா இருக்கா இல்லையா? ஓகேண்ணா. ஓகே, எனி டவுட் இன்னைக்கு இப்ப சொன்னதுல இஃப் கண்டிஷன்ல? யாருக்குமே எதுவும் டவுட் இல்லையா? சரி, ஓகே. இப்படி நான் கொடுக்குறேன். பெங்கி, இதுல என்ன தப்பு? நீங்க ஆன் கிளிக் பண்ணும்போது ஆனா மெயில் மெயிலா இல்ல. ஓகேவா? நீயா இல்ல, உன் கால் தரையில பண்ணல அப்படின்ற மாதிரி இதுகிட்ட போய் பேசணும். ஓகேவா? இமெயில் சொல்லிட்டு டெஸ்ட்னு போட்டு தப்பு. அப்ப இமெயிலுக்கு உண்டான அட்டு டாட்டு அது ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் அதெல்லாமே கொடுக்கும். கரெக்டா? கரெக்ட். நம்ம இதுலயுமே அப்ப நமக்கு என்ன வேலிடேஷன் அங்க வரணும் அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ நான் இதை கொடுக்குறேன். இப்போ இங்க என்ன வேலிடேஷன் அது மெசேஜ் காட்டணும் யூசருக்கு?
நீ வேல்யூ கொடுத்துருக்கிறது கரெக்டு, ஆனா எனக்கு இது தேவையில்லை, எனக்கு வேற ஏதோ ஒன்று வேணும் அப்படின்றது யூசருக்கு சொல்லணுமே. என்ன மெசேஜ் இங்க காட்டுவீங்க? invalid at symbol காட்டுவானா? அடிச்சு கொண்டுடுவேன். invalid இன்வேலிட் email. இன்வேலிட் இமெயில் அட்ரஸ். ஓகேவா? என்டர் அண்ட் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படிதான் நீங்க ரெக்வஸ்ட் பண்ண போறீங்க. இப்போ இங்க இருக்கு, இங்க இல்லாத போது நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேரக்டராச்சும் கொடு அப்படின்றது ரெக்வஸ்ட் பண்றது ஓகே. இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட்ல ஏதோ சம்திங் கேரக்டர் கொடுத்துட்டேன். நீ கேட்ட இமெயில் இஸ் ரெக்யூர்ட் நான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். ஓகேவா? அகைன் யூசருக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, டேய் நீ கொடுத்துறது கரெக்ட், ஆனா அதுல ஒரு அட்டு இல்ல, ஓகேங்களா, ஒரு ஃபாலோட் பை டொமைன் நேம் இல்ல, அதை ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கணும். அதுக்கு நம்ம சிம்பிளா என்ன சொல்லணும்னா, என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்கணும். கரெக்டாக தானே? அது எப்படி வர வைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு இதோ பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்க.